போயிட்டாங்க. One day the wife is angry. அப்ப ஒரு நாளைக்கு மனைவிக்கு நல்ல கோபம். And packs a bag. அவங்க எடுத்தாங்க பேக் எடுத்துட்டு and goes to her mother's house. அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. The drunkard man comes to the preacher. இப்படி ஆடிட்டு வராங்க. அவங்க போதகர்ட்ட வர்றாங்க. She is a preacher. இவங்க தான் போதகர். My wife is gone drunk. என் வைஃப் போயிட்டாங்க நான் குடிச்சிட்டு வந்ததும். உன் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. My wife come back. வைஃப் எனக்கு வரணும். And I'm drinking every day. நான் தினமும் குடிச்சிட்டே இருக்கிறேன். Will wife come back? வருவாங்க மனைவி? வருவாங்களா மனைவி? வாயை திறந்து சொல்லுங்க. But now I have changed my mind. இப்போ என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் மாத்திக்கிட்டேன். I become a good person. நல்ல மனிதனா மாறிட்டேன். I am living by the word of God. இறைவார்த்தை என்ன சொல்லுது அதன்படியே நான் வாழ்றேன். The wife also is hearing this man has become a good man. இப்போ கணவர் நல்லவர் ஆயிட்டாரு அப்படினு மனைவி கேள்விப்படுறாங்க. Will the wife come back? அப்ப வைஃப் வருவாங்களா? Yesterday night I was talking to a couple from Bahrain. பஹ்ரைன்ல உள்ள ஒரு தம்பதியர்கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன் நேத்துக்கு நைட்டு. This husband used to beat up his wife every day. ஒவ்வொரு நாளும் இந்த கணவர் மனைவியை போட்டு நல்லா அடிப்பாரு. He would get drunk. அவர் நல்லா குடிப்பாரு. Abuse his wife every day. எப்ப பார்த்தாலும் மனைவியை நல்லா திட்டுவாரு. He went for many prayer meetings. அவர் நிறைய ஜெபத்துக்கெல்லாம் போனாரு. But did not change his mind. ஆனா ஒண்ணுமே அவருடைய எண்ணங்கள் எதுவுமே செயல்பாடுகள் மாறவில்லை. The girl's mother said, அப்ப அந்த பொண்ணோட அம்மா சொன்னாங்க, where did you get this man? இந்த மனுஷனை எங்க இருந்து பிடிச்ச? Leave him. அவனை விட்டுட்டு வா. The wife said, the daughter said, அப்ப மகா சொன்னாங்க, I'm giving one more try. நான் இன்னொரு சான்ஸ் உங்களுக்கு கொடுக்கிறேன். She began to listen to the word of God from the CD. அந்த சிடியை வச்சு இந்த இறைவார்த்தை எல்லாம் அவங்க கேட்க ஆரம்பிச்சாங்க. And she said, I'm going to do exactly what the word of God says. இந்த இறைவார்த்தை என்ன சொல்றதோ அதே மாதிரி நான் செய்ய போறேன்னு சொன்னாங்க. She began to bless her husband. அவங்க கணவரை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சாங்க. No matter what he did, he responded with good. என்ன செஞ்சாலும் பரவாயில்லை நான் நல்லதே செய்வேன் அப்படி செஞ்சிட்டு இருந்தாங்க. And she kept the CD on. அந்த சிடி எப்பவும் வீட்ல போட்டு விட்டுட்டே இருந்தாங்க. And she would go on listening. அத கேட்டுட்டே இருப்பாங்க வீட்ல. The more and more she listened, நிறைய அவங்க கேட்க her mind changed. அவங்க எண்ணங்கள் எல்லாம் மாற ஆரம்பித்தது. One day the husband sat and began to hear it. ஒரு நாளைக்கு அவங்க கணவர் அங்க உட்கார்ந்து அந்த இத கேட்க ஆரம்பிச்சாரு. Yesterday night I was talking to them. நான் நேத்துக்கு நைட் அவங்கட்ட பேசிட்டு இருந்தேன். The husband said, அப்ப அந்த கணவர் என்கிட்ட சொன்னாரு, I was such a person of short temper. எனக்கு ரொம்ப சுருக்குன்னு கோவம் வந்துரும் முன்கோபக்காரனாக்கும் நானே. That I would raise my hand every day. ஒவ்வொரு நாளும் கையை ஓங்கி என் மனைவி அடிப்பேன். Things did not happen my way. என்னுடைய விருப்பப்படி எதுவுமே நடக்கல. I would beat up my wife. நான் நல்லா அடிப்பேன் என் மனைவியை. But the more and more he began to hear the word of God, எவ்வளவுக்கு அதிகமாக அவங்க அந்த இறைவார்த்தையை கேட்க ஆரம்பிச்சாங்களோ, the whole day thinking on the word of God, முழு நாள் அந்த இறைவார்த்தையை சிந்திக்க ஆரம்பித்தாங்களோ, he did not even realize அவங்க யோசிச்சு கூட பார்த்ததில்ல when his life changed. இப்படி அவங்க வாழ்க்கை மாறும் அப்படின்னு. Yesterday the wife was crying on the phone. அப்போ அந்த போன்ல அந்த மனைவி ரொம்ப அழுதுட்டே இருந்தாங்க. And she was saying, அவங்க சொன்னாங்க, the best husband in the world, இந்த உலகத்துல ரொம்ப நல்ல ஒரு ஹஸ்பண்ட் is my husband. அது என் ஹஸ்பண்ட் தான். He's the best. அவங்க தான் ரொம்ப பெஸ்ட். The kind of man I desired for. நான் எப்படிப்பட்ட ஒரு ஆளு எனக்கு வேணும்னு நினைச்சனோ அதே ஆளு தான் இவங்க. He has become like that. அவங்க அது மாதிரி மாறி போயிட்டாங்க. Every day. ஒவ்வொரு நாளும் For us, மணிக்கணக்கா I and my husband will listen to the word of God. நாங்க ரெண்டு பேரும் இந்த இறைவார்த்தையை கேட்க ஆரம்பித்தோம். We got a small baby. எங்களுக்கு ஒரு சின்ன குழந்தை இருக்குது. She is also listening to the word of God. இப்ப அவளும் இறைவார்த்தையை கேட்க ஆரம்பிச்சிருக்கா. The moment we speak something negative, நாங்க ஏதாவது எதிர்மறையா பேசினா, the moment our action is negative, எப்ப எங்களுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் எதிர்மறையா இருக்குதோ, quickly the daughter will say, உடனே அவங்க மகா அவங்கிட்ட சொல்லுவா, that's not what the word of God says. அது இறைவார்த்தை சொல்லாத காரியமாக்கும். Our whole life has changed. எங்க வாழ்க்கையே மாறி போய்விட்டது. My daughter goes to school. என் மகா ஸ்கூலுக்கு போறா. She speaks to the teacher the word of God. அவ டீச்சர்ட்ட போய் இறைவார்த்தையை பேசுறா. She speaks to the children the word of God. அங்க உள்ள குழந்தைகிட்ட இறைவார்த்தையை பேசுறா அவ. My family is blessed because of the word of God. இந்த இறைவார்த்தையினால என்னுடைய குடும்பமே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குது. How did it happen? இது எப்படி நடந்தது? Every day scrubbing with the word of God. ஒவ்வொரு நாள் இறைவார்த்தையை எடுத்து எண்ணங்களை தேய்த்து மாறிவிட்டது. It will not happen in one day. ஒரு நாள்ல நடக்காது. It will be continuous. அது ஒரு தொடர்ச்சியான ஒரு செயல்பாடாக இருக்கும். But it will surely bring a ஆனால் change. நிச்சயமாக அது ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். Hallelujah. ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. Okay, I'm going to teach you one thing.
நான் உங்களுக்கு ஒண்ணு கற்றுக் கொடுக்க போகிறேன். All you parents have got children. உங்க பிள்ளைங்க இருக்குது, அவங்களுக்கு எல்லாம் பெற்றோருக்கெல்லாம் பிள்ளைங்க இருக்காங்களா? Some are very small children. சின்ன குழந்தைங்களா இருக்காங்க, கொஞ்சம் Some பேருக்கு are grown up children. கொஞ்சம் பேருக்கு வளர்ந்த பிள்ளைங்களா இருக்காங்க. Will you do one homework? நீங்க ஒரு வீட்டு பாடம் செய்வீங்களா? ஹோம்வொர்க் வீட்ல போய் ஒரு வேலை பண்ணுவீங்களா? ஹோம்வொர்க் பண்ணுவீங்களா? When your children are sleeping, உங்க குழந்தைங்க தூங்கிட்டு இருக்கும்போது lay your hands on them உங்க கையை அவங்க மேல வைங்க. and say, the Spirit of Jesus is upon my நீங்க child. சொல்லுங்க, ஆண்டவர் இயேசுவின் ஆவி என் குழந்தை மேல் இருக்கின்றார். God, I thank you for anointing my child. ஆண்டவரே, நீர் என் குழந்தையை அருள் பொழிவு செய்ததற்காக உமக்கு நன்றி. My children are blessed. என்னுடைய குழந்தைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். My children are healthy. என் குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கின்றார்கள். Do it every day and every ஒவ்வொரு night. நாளும் ஒவ்வொரு இரவும் நீங்கள் அதை செய்து கொண்டே இருக்க And வேண்டும். every time you touch your child, ஒவ்வொரு முறை குழந்தையை நீங்கள் தொடும்போது say to your child, God bless you. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாராக அப்படி சொல்லணும். God's blessing is on you. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உன்மேல் இருக்கின்றது. You are an anointed child of God. நீ ஆண்டவரால் அருள் பொழிவு செய்யப்பட்ட ஒரு குழந்தை. God is going to use you mightily. ஆண்டவர் உன்னை வல்லமை மிக்க செயல்களுக்கு பயன்படுத்த போகிறார். When you do it every day, நீங்கள் இதை ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்து கொண்டே இருக்கும்போது you are creating an image in your mind. உங்களுடைய எண்ணங்களிலே ஒரு படத்தை வரைபடத்தை நீங்கள் உருவாக்குகின்றீர்கள். You are speaking your desires. நீங்கள் உங்கள் விருப்பத்தை எல்லாம் பேசுகின்றீர்கள். As you do it continuously இதை for weeks and தொடர்ச்சியாக months, வார கணக்கில் மாத கணக்கில் நீங்கள் செய்து கொண்டே இருக்கும்போது you will find your child's life has changed. நீங்கள் உங்களுடைய குழந்தையுடைய வாழ்க்கை மாறி போனதை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். Let's say your daughter has got or your child has got problem in maths. உங்க குழந்தைக்கு கணக்கு பாடத்துல கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது, பலவீனமா இருக்கிறான். Your child is always failing in maths. எப்பவும் மேத்ஸ்ல ஃபெயிலா போறான். Lay your hand on your child உங்க கைய உங்க குழந்தை தலைமையில வைங்க. and say, maths is the most easy subject for my daughter. என் மகளுக்கு மேத்ஸ் பாடம் ரொம்ப ஈஸியான பாடம் அப்படி சொல்லுங்க. Thank you, Holy Spirit, for making maths an easy subject for my ஆண்டவரின் child. ஆவியானவரே, இந்த கணக்கு பாடத்தை என் மகளுக்கு ரொம்ப எளிதாக நீர் கற்றுக் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி அப்படி சொல்லுங்க. Now my child is getting full marks in maths. இப்போ என்னுடைய குழந்தை மேத்ஸ்ல பாஸ், அதுக்கு மேலேயே நிறைய மார்க் வாங்குறா. Not pass, full marks. ஃபுல் மார்க் வாங்குறா, 100க்கு 100 வாங்குறா. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Will you do it? நீங்க செய்வீங்களா? You do it and see. நீங்க செஞ்சு பாருங்க. After a few months I'm going to come back here. இன்னும் கொஞ்சம் மாசத்துக்கு பிறகு நான் இங்க வரப்போறேன். By the time I come back, நான் திரும்பி வரும்போது you will say my child is so obedient. நீங்க சொல்லுவீங்க, எங்க பிள்ளைங்க நல்ல கீழ்ப்படிறாங்க. My child life is changed. என் மகனோட வாழ்க்கையே மாறி போச்சு. Yesterday I was speaking to another couple. நான் இன்னொரு தம்பதிகள்கிட்ட நேத்துக்கு நான் பேசிட்டு இருந்தேன். This mother delivered the baby in 5 months. இந்த அம்மா வந்து 5 மாசத்துல அந்த குழந்தைய பெத்தெடுத்தாங்க. And the baby was only 620 grams. அந்த குழந்தை 620 கிராம் தான் இருந்தது. Many of the organs were not even formed. நிறைய உறுப்புகள்லாம் கூட இது சரியா அங்க வளர ஆரம்பிக்கல. The doctor said the baby will die within a few hours. அப்ப டாக்டர் சொன்னாங்க கொஞ்சம் மணி நேரத்துக்குள்ள இந்த குழந்தை இறந்து போகும்னு. But the baby survived for 6 months. ஆனா 6 மாசம் அந்த குழந்தை உயிரோட இருந்தது. The baby was continuously on ventilator because the baby could not use the lungs to breathe. அப்போ அந்த வென்டிலேட்டர் இதுக்குள்ள வச்சிருந்தாங்க. ஏன்னு சொன்னா அந்த சரியா மூச்சு விட தன்னால மூச்சு விட முடியாது. But for 6 months there was hardly any change or any growth. 6 மாசத்துக்கு ரொம்ப மாற்றங்கள் ஒண்ணுமே அந்த குழந்தையில தெரியல. They were always praying to God, God please heal my child. அப்போ இவங்க ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க, ஆண்டவரே என் குழந்தையை குணப்படுத்துன்னு சொல்லி. They came for one of the meeting. அப்போ ஒரு மீட்டிங்க்கு வந்தாங்க அவங்க. And there I began to tell them, அப்ப நான் அவங்ககிட்ட சொல்ல ஆரம்பித்தேன், your prayers are wrong. உங்க ஜெபம் வந்து தவறான ஜெபம். God's word is saying, ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கின்றது, by the wounds of Jesus your child is already healed. ஆண்டவருடைய காயங்களால் உங்களுடைய குழந்தை ஏற்கனவே குணமாகி விட்டது என்று இறைவார்த்தை சொல்கின்றது என்று சொன்னேன். So hundreds of times keep thanking God. நீங்க நூற்றுக்கணக்கான நேரங்கள்ல நூற்றுக்கணக்கா நீங்க ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றின்னு சொல்லி நன்றி சொல்லுங்க. My child is healthy. என் குழந்தை நல்ல ஆரோக்கியமா இருக்குது. My child is healed. என் குழந்தை குணமாயிடுது. My child is running. என் குழந்தை ஓடுறா. My child is talking. என் குழந்தை பேசுறா. All the organs are developed. எல்லா உறுப்புகளும் நல்லா வளர்ந்திருக்குது. And all the organs are functioning perfectly. எல்லா உறுப்புகளும் நல்லா ஒழுங்கா வேலை செய்து. The mother and the husband began to cry.
அவங்க ரெண்டு பேரும் அழ ஆரம்பிச்சாங்க, கணவனும் மனைவியும். I said, do it for only 24 hours. 24 மணி நேரம் நீங்க செய்யுங்க இதன்னு சொன்னேன். Today when you're going to work, நீங்க இன்னைக்கு வேலைக்கு போகும்போது keep saying, thank you Jesus, my baby is completely healed. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன், என் குழந்தை முழுவதுமாக குணம் பெற்று விட்டதுக்காக நன்றி அப்படி சொல்லிட்டே போங்க. They said, okay. அவங்க சரின்னு சொன்னாங்க. On the way back home to the office, அவங்க ஆபீஸ்க்கு போகும்போது they kept on saying these அத words. சொல்லிட்டே போயிட்டு இருந்தாங்க. In the evening they went to the hospital சாயங்காலம் போல ஹாஸ்பிடல் போனாங்க. and they were amazed. அங்க போனா அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். After 6 months, 6 மாசத்துக்கு பிறகு for the first time, முதல் முறையாக the baby was breathing without ventilator. அந்த வெண்டிலேட்டர்ல இல்லாம அந்த குழந்தை தானாகவே சுவாசிக்க ஆரம்பிச்சிருந்தது, மூச்சு விட. They saw the small sign. ஒரு சின்ன அடையாளத்தை அவர்கள் பார்த்தார்கள். They were so happy. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். Day and night they were only saying one prayer, Lord, I thank you, my baby is completely healed. இரவும் பகலுமாக ஒரே ஒரு ஜெபம் தான், ஆண்டவரே என்னுடைய குழந்தையை நீர் குணப்படுத்தி விட்டதற்காக உமக்கு நன்றி. Yesterday night I was talking to them நேத்துக்கு நைட் நான் அவங்ககிட்ட பேசினேன். and the mother was saying, அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, now my baby is 3 years old. என் குழந்தைக்கு 3 வயசு. My baby is talking. என் குழந்தை பேசுறா. My baby is running. என் குழந்தை ஓடுறா. My baby is healthy. என் குழந்தை ஆரோக்கியமா இருக்கறா. If anybody is to see my baby, இப்ப யாராவது என் குழந்தையை பார்த்தா nobody can believe யாருமே நம்பவே மாட்டாங்க that this baby was delivered in 5 months. 5 மாசத்துல பிறந்த குழந்தையாக்கும் இதுன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. They said we never knew எங்களுக்கு இத பத்தி தெரியவே தெரியாது. how to pray. எப்படி ஜெபம் பண்ணணும்னு We never knew எங்களுக்கு தெரியவே தெரியாது. how to change our thinking. எப்படி எங்களுடைய சிந்தனையை மாற்றணும்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. This word of God இந்த இறைவார்த்தை has scrubbed our mind, எங்களுடைய எண்ணங்களை நன்றாக தேய்த்து விட்டது. changed our thinking, எங்களுடைய எண்ணங்களை மாற்றி விட்டது. changed our future, எங்களுடைய எதிர்காலத்தை மாற்றி விட்டது. and changed the future of our child. எங்களுடைய குழந்தையுடைய எதிர்காலத்தையே அது மாற்றி விட்டது. Praise the Lord. Praise the Lord. Come on, give the Lord a big hand. ஆண்டவருக்கு கரங்கள் தட்டி நாம் அவரை போற்றுவோம். Hallelujah. ஹalleluya. Okay. How many parents are going to do that? எத்தனை பெற்றோர் நான் இதை செய்ய போறேன் அப்படின்னு முடிவெடுத்திருக்கீங்க? Promise? எத்தனை Promise? பெற்றோர் என் பிள்ளைங்களுக்கு நான் இதை செய்ய போறேன்? I'll be meeting after 3 or 4 months. I'll be searching for you. 4 மாசத்துக்கு பிறகு நான் உன்னை வரும்போது தேடுவேன். Do it every day. ஒவ்வொரு நாளும் செய்யணும். Don't pray, Lord, heal my child. அப்படி சொல்லக்கூடாது. என் குழந்தையை குணப்படுத்த ஆண்டவரேன்னு சொல்லக்கூடாது. But thank Jesus, my child is ஆண்டவரே என் healed. குழந்தை குணமானதுக்காக உமக்கு நன்றி அப்படி சொல்லணும். My child is healthy. என் குழந்தை ஆரோக்கியமா இருக்கிறதுக்காக நன்றி. My child is walking. என் குழந்தை நடக்கிறதுக்காக நன்றி. My child is running. என் குழந்தை ஓடுறா. My child is talking. என் குழந்தை பேசுறா. Start saying that. அது அப்படி சொல்ல ஆரம்பிக்கணும். And when I meet you again, நான் திரும்ப உங்களை பார்க்கறப்போ you'll say, what I did not see in years, it has happened. வருட கணக்குக்கு முன்னாக என்னால பார்க்க முடியாது, நான் இப்ப பார்க்கறேன் அப்படி நீங்க சொல்லணும். Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. Very, very important message. ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி. Are you ready? எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? Are you ready to scrub your mind with the soap? உங்க சோப்பை வச்சு தேய்க்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? Hallelujah. Hallelujah. Okay, open to Psalms chapter 1 verse 1, 2 and 3. 1, 2 and 3. திருப்பாடல் Blessed is the man that walks not in the counsel of the ungodly, nor stands in the way of sinners, nor sits in the seat of the scornful. நற்பெயரு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். Verse number 2, but his delight is in the law of the Lord, and in his law does he meditate day and night, and he shall be like a tree planted by the rivers of water, that brings forth its fruit in his season, his leaf also shall not wither, and whatsoever he does shall prosper. ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர், அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவார். Praise the Lord. Praise the Lord.
The first thing the word of God is teaching us, முத இந்த இறைவார்த்தை நமக்கு எதை கற்றுக் கொடுக்கின்றது என்றால், that we must reject the counsel of the wicked. நாம் பொல்லாருடைய சொல்லை நாம் எப்போதும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. Reject any advice that is contradicting to God's word. இறைவார்த்தைக்கு ஒவ்வாத எந்த ஆலோசனையாக இருந்தாலும் அதை நாம் மறுத்து விட வேண்டும். Reject sin and all sinful ways. பாவத்தை வெறுக்க வேண்டும், நிராகரிக்க வேண்டும். அதுபோல் அதனோடு இணைந்த எந்த ஆலோசனையாக இருந்தாலும் அதை மறுக்க வேண்டும். Reject every kind of negative scornful attitude. எந்த விதமான எதிர்மறையான பழிவாங்கக்கூடிய எத்தகைய ஒரு சிந்தனையாக இருந்தாலும் அதை நிராகரிக்க வேண்டும். So the first teaching that God's word says for a person to experience blessedness or blessing in his life is he must learn to reject anything and everything contradicting to the word of God. இறை வார்த்தை நமக்கு முதலாக இவ்வாறு கற்றுக் கொடுக்கின்றது. ஒருவர் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியாக ஆசீர்வாதத்தை பெற்று வாழ வேண்டும் என்றால் இறை வார்த்தைக்கு ஒவ்வாத எந்தவித ஆலோசனையாக இருந்தாலும் அதை நிராகரிக்க வேண்டும், மறுத்து விட வேண்டும் என்று கூறுகின்றது. The second thing he says, you must delight in the word of the Lord. இரண்டாவது இவ்வாறு சொல்கின்றது, ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி காண வேண்டும் என்று. What is the meaning of the word delight? மகிழ்ச்சி காண வேண்டும் என்பது என்றால் என்ன? Are you watching some TV programs? நீங்க டிவில ஏதாவது ப்ரோக்ராம் பாப்பீங்களா? What TV programs are there? என்ன ப்ரோக்ராம்லாம் இப்ப பாக்குறீங்க? சீரியல் பாப்பீங்களா? என்ன What சீரியல்? Which serial is எது coming? இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பாக்கீங்க? தெண்டல். Tendal. Tendal. தெண்டல். Huh? தெண்டல். Tendal. Okay. Now the Tendal serial is coming at 9 o'clock. தெண்டல் சீரியல் 9 மணிக்கு வருதுன்னு வச்சுக்குவோம். So by 8:45 you have finished all the work. வீட்ல 9 மணி ஆகிறதுக்கு முந்தைய 15 நிமிஷத்துக்கு முந்தைய எல்லா வேலையும் முடிச்சிருவோம். And you are so excited about that program at 9 o'clock. 9 மணிக்கு அந்த ப்ரோகிராம் அது வரப்போகுது அப்படின்னு சொல்லி அப்படி காத்துட்டு உட்கார்ந்திருக்கோம். And if your child says, "Mama, I want this and I want that." அவங்க குழந்தை வந்து எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படி கேட்டா, இப்ப இல்ல கொஞ்ச நேரம் இரு, After Tendal is அது over. முடிய தெண்டல் முடியட்டும், சத்தம் போடாம இரு. At that time even the husband comes in. ஹஸ்பண்ட் வந்தா தெண்டல் வரும்போது வரக்கூடாது அப்படி சொல்லி வச்சுருவீங்க. We change the battery. Rechargeable battery. Praise the Lord. Praise the Lord. The battery of the mic had gone weak. அந்த மைக்ல உள்ள பேட்டரி வீக்கா போச்சு. When the battery is dead, இந்த பேட்டரிக்கு உயிர் இல்ல, the mic is dead. அந்த மைக்கும் செத்தே போச்சு. In the same way, அதே மாதிரி தான் when the word of God is not in you, இறைவார்த்தை உங்ககிட்ட இல்லைன்னு சொன்னா the battery is dead, பேட்டரி செத்தது போல your life is dead. லைஃபும் நம்ம வாழ்க்கையும் செத்தே போயிடும். Okay, what is delight? மகிழ்ச்சினா என்னது? Just as you are excited of the program, நீங்க Tendal, தெண்டல் ப்ரோக்ராம் சொல்லி அதை பார்க்கணும் எவ்வளவு அப்படி மகிழ்ச்சியோட and உட்கார்ந்துருக்கீங்களோ, when the program is on, your eyes are like this. ப்ரோக்ராம் வந்து இப்படி இருக்குது கண்ணு அடைக்காம. The question is, கேள்வி, do you have that same excitement, that same delight when it comes to the word of God? இறைவார்த்தையை பொறுத்து அதற்கு நீங்கள் இறைவார்த்தைக்கு நேரத்தை செலவழிக்கும் போது அந்த தெண்டல்ங்கிற அந்த ப்ரோக்ராமுக்கு இருக்கக்கூடிய அத்தகைய ஒரு ஆர்வம் இதுல நமக்கு இருக்குதா? The word of God says he is not only delighted in the word, what he is hearing the whole day and night is meditating on it as he is doing his work. இறைவார்த்தை என்ன சொல்கின்றது என்றால் அதில் மகிழ்ச்சியுறுவது மட்டுமல்ல, மாறாக இரவும் பகலும் அதை பற்றியே அவன் சிந்தித்துக் கொண்டிருப்பான், தன்னுடைய வேலையை செய்வது போல என்று கூறுகின்றது. If you are doing these two things, இந்த ரெண்டு காரியத்தை நீங்க செய்வீர்கள் என்றால் you shall be like a tree planted by the rivers of water. நீங்கள் நீரோடும் ஆற்றின் அருகே நடப்பட்ட ஒரு மரம் போல் நீங்கள் இருப்பீர்கள். Everybody will agree with me. எல்லாரும் நான் சொல்றதை நீங்க ஒத்துக்குவீங்க. For the tree's growth, the water is so essential. ஒரு மரத்தோட வளர்ச்சிக்கு தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. Is it right? அப்படிதானே? சரிதானே? Come on, is it right? சரியா?
In the same way, அதே மாதிரி தான் God is saying, ஆண்டவர் சொல்கிறார், for you to be like a tree that is planted by the rivers of water, or to receive water on a daily life, on a daily basis, you must have the word of God. நீர் ஓடும் ஆற்றின் அருகே நடப்பட்ட ஒரு மரத்திற்கு எவ்வாறு அனுதினமும் அதற்கு தினமும் தண்ணீர் கிடைக்கின்றதோ அது போல உங்களுக்கும் இந்த இறைவார்த்தையானது அல்லும் பகலும் அனுதினமும் வாழ்க்கைக்கு தேவையானதாக இருக்கின்றது என்று இறைவார்த்தை கூறுகின்றது. Let's say the tree is planted here, இப்போ வந்து இந்த மரம் இங்கே நடப்பட்டிருக்கின்றது என்று வைத்துக் கொள்வோம். and the water is always put over here, இங்க வந்து தண்ணி ஊத்திட்டு இருக்குது இந்த பக்கத்துல, but the tree is here. மரம் இங்கே இருக்குது. Which side will the roots start growing? அப்போ இந்த மரத்தோட வேறு எந்த பக்கத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம்? Wherever there is எங்கெல்லாம் water. தண்ணி இருக்குதோ அங்க அதை பார்த்து வேர் போகும். In the same way, அதே மாதிரி தான் the more and more you delight in the word, எவ்வளவுக்கு அதிகமாக ஆண்டவருடைய வார்த்தையிலே நீங்கள் மகிழ்ச்சி அடைகின்றீர்களோ, your roots will start growing in search of more and more water, which is the life of God, which is the word of God. அப்படித்தான் உங்களுக்கும் இந்த இறைவார்த்தையிலே நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளும் போது அந்த இறைவார்த்தை எங்கே இருக்கின்றதோ அங்கே உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய செயல்பாடுகளும் செல்லும். ஏனென்றால் அந்த இறைவார்த்தையில் தான் ஆண்டவருடைய வாழ்வு அடங்கி இருக்கிறது. So the person has been memorizing the word. அந்த நபர் இறைவார்த்தையை மனப்பாடம் செய்ய ஆரம்பிக்கின்றார். The person has been meditating on the word day and night. இறைவார்த்தையை இரவும் பகலும் அவர் தியானிக்க ஆரம்பிக்கின்றார். Such a person has got constant supply of God's life, of God's water. அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு தொடர்ச்சியாக ஆண்டவருடைய வாழ்வு என்ற அந்த ஆண்டவர் தருகின்ற தண்ணீர் அவருக்கு கொடுக்கப்படுகின்றது. Such a plant will grow strong. அத்தகைய மரமானது நன்றாக ஆரோக்கியமாக உறுதியுடன் வளரும். Now what happens with you? நமக்கு என்ன நடக்கின்றது? You came for the retreat, நீங்க தியானத்துக்கு வந்தீங்க, you heard the word, நீங்க இறைவார்த்தை கேட்டீங்க, and you went back home. நீங்க வீட்டுக்கு போனீங்க. Will you remember everything? நான் இங்க கேட்டதெல்லாம் உங்க மனசுக்குள்ள அப்படியே ஞாபகத்துல இருக்குமா? No. இல்ல. But some of you are writing some things. கொஞ்சம் பேர்லாம் ஒரு நோட்டை வச்சு எழுதிட்டு இருக்கீங்க. Whatever you have written, நீங்க என்னெல்லாம் அந்த நோட்ல எழுதி வச்சிருக்கீங்களோ, for the whole month, ஒரு மாசத்துக்கும் you are thinking about it, நீங்க அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க. you are scrubbing your mind with it, அந்த உங்க சிந்தனைய அந்த வார்த்தையை வச்சு தேய்க்கிறீங்க. you are applying it in your அத life. உங்க வாழ்க்கையில நீங்க கடைபிடிக்கிறீங்க. Now you have got a continuous flow of water for your roots. இப்போது உங்களுடைய வேர்களுக்கு தொடர்ச்சியாக தண்ணீரானது, அதாவது ஆண்டவருடைய வாழ்வு என்ற அந்த தண்ணீர் பாய்ந்து கொண்டிருக்கிறது. You will surely see the growth in your life. உங்களுடைய வாழ்க்கையில வளர்ச்சியை நீங்கள் பார்ப்பீர்கள். Praise God. Praise God. I am staying in Papa Brito's house, நான் வந்து பிரிட்டோ அங்கிள் அவங்க வீட்ல நான் தங்கி இருக்கிறேன். and there is a lady who is staying just above in the next house. அவங்க வீட்ல மேல ஒருத்தங்க இருக்கிறாங்க. Can you put your hand up? கையை தூக்குவீங்களா? Okay. I met her a few months back. கொஞ்சம் மாசத்துக்கு முன்னால் நான் அவங்களை சந்தித்தேன். She was very sad. அவங்க ரொம்ப கவலையா இருந்தாங்க. She had some problems, அவங்களுக்கு சில பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது. and she came to meet me. அப்ப என்னை வந்து பார்த்தாங்க. I began to explain to her the word of God. அப்ப அவங்களுக்கு இறைவார்த்தையை நான் விளக்கி சொல்ல ஆரம்பித்தேன். She began to come for the retreats. அப்ப அவங்க தியானத்துக்குலாம் வர ஆரம்பித்தாங்க.